ஹாய் ஹலோ மக்களே, உங்களுக்கு நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசவள்ளி கிழங்கு. ஸோ இதுக்கு ஒரு ஊர்லேயும் ஒரு பேர் இருக்குது. பட் பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய பேரை தான் வந்து நம்ம காமிப்போம். இதுதான் அதோடைய இலை. ஸோ துளிர் எல்லாமே மேலே இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை முல்சீத்தா மரம் இருக்குது இல்லையா, அதில் படர விட்டுருக்கேன். ஸோ இதனுடைய இலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முடியும். இந்த கிழங்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்காக கொஞ்சமாக தோண்டி வச்சுருக்கேன் பாருங்கள், பிங்க் கலரில் பாருங்க, தெரியுதா? ஃபுல்லாகவே பிங்க் கலரில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம வறுத்து கூட இதை சாப்பிட்லாம் நம்ம. ஓகேவா? இது வந்து நான் இன்னும் வந்து அறுவடை பண்ணலை. இதோட டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 to 8 months ஆகும், மண்ணை பொறுத்து. ஸோ இப்போதைக்கு இது வச்சு ஒரு 4-5 monthsக்கு மேலே ஆச்சு. ஓகேங்களா? இதோட இலையை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மூடிடலாம். பார்த்தீங்களா, இதுதான் இதனுடைய இலை. ஸோ இந்த பிங்க் ஷேடு அப்படிங்கிறது வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ இலை ஓரளவு வதங்க ஆரம்பித்தாலே நமக்கு தயாராகிடுச்சு, அறுவடை பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.